restaurant. Jan trifft Leela, they in the builder and was passiert. We is thus in Yeramland, Excellency. ஸோ யானும் லீலாவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. பிக்சரை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். அவங்க கண்ட்ரியில் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது? யான் ட்ரிஃப்ட் லீலா ஃபார் டெம் ரெஸ்டாரண்ட். யான் ட்ரிஃப்ட் Leela for them restaurant. So in front of the restaurant la meet பண்றாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இல்லைங்களா? Was passiert in build bay. So என்ன நடக்குது? பிக்சர் ஏ பேல was passiert of the build bay. John tripped Leela for them speaking பேசுறதுக்கு listen இமேஜ் நல்லா பாருங்க என்ன நடக்குது. பேசுறாங்கடா. டாக் கொலைக்குதா? இல்ல டாக் அந்த பெடிக்கிரியா அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்களா? அதுக்கப்புறமா வேற என்ன எல்லாம் இருக்கு? அதுக்கப்புறம் உட்காந்து இங்க டீ சாப்பிடுறாங்க. அந்த செகண்ட் பிக்சர்லயே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னும் ஃபுல்லா எல்லா பிக்சரும் பாருங்க. டாக் பேன் பண்ணிருக்காங்க மேம். உள்ள அலோ பண்ண மாட்டாங்கல்ல ரெஸ்டாரண்ட்ல. Der Hund ist verboten. Verbotenனா not allowed. Okay ma'am. அதனால என்ன பண்றாங்க இவங்க? எங்க போறாங்க? ஆபீஸ் சாப்பிடுறாங்க. கேண்டீன். Sie gehen ins Café. So கேஃபேக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ டி பெஸ்டெல்லும்னா ஆர்டர் பண்றாங்க. ஸோ ஹோரன்சி தஸ் கெஷ்பிரேஷ் வாஸ் பெஸ்டெல்லன் யான் உன் லீலா. ஸோ யான் என்ன பெஸ்டெல் பண்றாரு, ஆர்டர் பண்றாங்க. லீலா வாஸ் பெஸ்டெல்ட் லீலா வாஸ் பெஸ்டெல்ட் யான். இயர் மிஸ்ட் கிராய்சன். ஸோ நீங்க வந்து கிராஸ் பண்ண பாக்ஸ். ஓகேவா? ஓகே மேம். Guten Abend. Hallo, wir möchten bestellen. Ja, gern. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Also ein Salat mit Käse und einmal Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Für wen? Für den Hund. Er hat auch Durst. Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. மேம் லீலா வந்து கோலா கேக்குறாங்க மேம். அதுக்கப்புறம் வேற என்னமோ கேக்குறாங்க. சாலட் மிட் கேஸே இருக்குன்னு சொல்றாங்க. இல்லன்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியலையா? கோலா ஆர்டர் பண்ணாங்க மேம். யார் கோலா ஆர்டர் பண்ணது? லீலா வந்து பண்ணாங்க மேம். அப்புறம் யான் என்ன ஆர்டர் பண்ணாங்க? ஆப்பிள் ஆப்பிள் ஜாஃப்ஷால. அப்புறம் வேற என்ன ஆர்டர் பண்ணாரு? வாஸ் பெஸ்டெல்ட் யான் ஆப்பிள் ஜாஃப்ஷால Pizza mit Gemüse.
ஓகே ஃபுல்லா சொல்லணும்ல. ஓகே இப்போ லீலாக்கு வரலாம். வாஸ் பெஸ்ட் ஹெல்த் லீலா? கோலா. எங்க போயிட்டாங்க கமலா? கமலா வந்தாங்க போயிட்டாங்க. ஓகே கோலா und Cola und Salad mit Käse. சலாட் மிட் கேஸ் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் வாட்டர் ஆர்டர் பண்ணலையா? சரி ஓகே இது கரெக்டு தான். வாட்டரு அடுத்த இது பார்த்துட்டு நீங்க அது மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆடியோ ப்ளே பண்றேன். ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. Okay, ma'am. ஸோ இங்க வந்து அக்குசாட்டிவ்ல பர்சனல் ப்ரோனோமன் யூஸ் பண்றாங்கம்மா. எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மிஷ் டிஷ். எனக்கு அப்படின்னும் போது மிஷ். இந்த மிஷ் டிஷ் இதெல்லாமே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் வந்துச்சுன்னா யாருக்கு அப்படின்னா எனக்கு ஃபார் மீ அப்படின்னு சொல்லும்போது ஃபியார் மிஷ். உனக்கு அப்படின்னா ஃபியார் டிஷ். அவனுக்குன்னா ஃபார் ஈன், ஃபார் எஸ், ஃபார் ஜி, ஃபார் உன்ஸ். நமக்குன்னா ஃபார் உன்ஸ். நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லணும்னா ஃபார் ஐஷ். ஜி ஃபார் ஜி, ஃபார்மல் இன்ஃபார்மல் எல்லாரும் ஜி போடுவோம் சரிங்களா. ஹாருக்கும் இந்த ஜிக்கும் எல்லாருக்குமே ஜி தான் வந்திருக்கு. எஸ்ஸுக்கும் எஸ் தான் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. டைமிங் என்ன? ஓ ஓகே ஓகே 12:39 இருக்குன்னு. ஓகே இது அட்ரஸு ஏ ஸ்ட்ரீட்டு. சரிம்மா ஓகே. ஓகே ஃபார் வந்தா இது சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஃபிஷ், ஃபியர் டிஷ், ஃபார் ஈன் அவனுக்கு, அதுக்குன்னு சொல்லும்போது ஃபார் எஸ், அவளுக்குன்னும் போது ஃபார் ஜி, வி ஆர் ஒன்ஸ் நமக்குன்னும் போது, இயர்னா ஆயுஷ் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இங்க வந்து அந்த ஆடியோ வரும்போது நீங்க வந்து இங்க என்ன வரும்னு நீங்க போடணும். மிஷா, டிஷா, ஜியா, ஆயிஷா என்ன வருதுன்னு நீங்க இங்க போடணும் சரிங்களா. Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. நோட் பண்ணிட்டீங்களா? நான் கையில் விட்டேன் மேம் சொல்றீங்க. ஓகே Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. Und für dich, Lela? Ich lade dich ein. Oh, danke. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. Gern. Und für Sie? Für mich bitte eine Pizza mit Gemüse. Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn.
என்ன ஓகேவா? தெரியலைங்க. ஆ என்னாச்சு? இன்னும் தெரியலையா? ஆமாங்க மேம். இருங்க ஒரு நிமிஷம். மணி உனக்கு புரிஞ்சுச்சா? ஒரு 2 மணி நேரத்துல ஓகேவா புரிஞ்சிருக்குது. ஆனா ஒரு இடம் புரியல. புரிஞ்ச இடம் மேம் இல்லையே, எனக்கு புரியல. நான் இப்போ வந்து பிரேக் பண்ணி போடுறேன். ஓகே மேம். மேம். Was möchten Sie trinken? Für mich bitte eine Apfelsaftschorle. நீங்க என்ன சொல்லிருக்காங்க? பியூர் அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் இல்ல, வேணும்னு இங்க சொல்றாங்க மிஷா மேம். டிஷா என்ன வரும்? இந்த மிஷ் வேர்டு மேம். மிஷ் மேம். மிஷ். விட்டு ம். Und für dich, Lela? DICH. இன்னொன்னு Ich lade dich ein. அங்க என்ன வரும்? Ich lade dich ein. Oh, danke. என்னாச்சு? Lade dich ein. Oh, danke. இங்கேயும் இஸ் லாட டிஷ் ஹைன். நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஓகே மேம். ஓகே மேம். ஓ danke. சோ இப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. Bitte eine Cola. Und was möchten Sie essen? Für mich bitte einen Salat mit Käse. மிஷ் மேம். For மிஷ் bitte einen Salat mit Käse. ம். Gern. Und für Sie? Then und Gern. Und für Sie? ஈன் மேம். ஒன் ஃபார் ஜி. வெயிட்டர் வந்து ஃபார்மலா தானே பேசணும் நம்ம கிட்ட. எஸ் ஆமா மேம். மேம். அவர் அப்படிதானே பேசுவாங்க. ஒன் ஃபார் ஜி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்கு யானை கேக்குறாங்க. Für mich bitte eine Pizza mit Gemüse. மிஷ் விட்டு For மிஷ் bitte eine Pizza mit Gemüse. ம், ம். கெமுஸ். Können Sie auch Wasser für den Hund bringen? Ja, natürlich. Ich bringe gleich Wasser für ihn. For Wash it for Gleich Wasser für ihn. ஜிஎன் ஆஹா. ஈன். யாருக்காக வாட்டர் கேக்குறாங்க? டாகுக்கு. ஈன். வாசர் ஃபார் தென் ஹுண்ட் பிரிங்கன். டாகுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. யா நேச்சுரலி ஆஃப் கோர்ஸ் ஐ வில் பிரிங் வாட்டர் ஃபார் ஹிம். டாகுக்கு ஹிம். இந்த ஈன் இருக்குல்ல, அந்த ஈன். ம். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். எனக்கு சொல்லும்போது ஃபார்மிஷ் bitte eine Apfelsaftschorle இல்ல ஃபார்மிஷ் bitte einen Salat mit Käse, ஃபார்மிஷ் bitte eine Cola அப்படின்னு சொல்லணும். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ ஃபார் வேன் இஸ்ட் வாஸ். ஸோ யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு
இப்போ வந்து ஆப்பிள் சாஃப்ட் வந்து எனக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்வீங்க? அங்க der ஆப்பிள் சாஃப்ட், der ஆப்பிள் சாஃப்ட் இஸ் பியூர். எனக்குன்னா என்ன வரணும்? இஷ் மிஸ் நான் மிஷ் எனக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல எல்லாத்துக்கும் நீங்க சொல்லணும். கூக்கன் வந்து டூ உனக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்வீங்க? do not ma'am. Der Kuchen. Der Kuchen is Kuchen Kuchen. Der Kuchen. der Kuchen is full is dish. Very good. Der Kuchen is für dish. அடுத்தது Der Kaffee is full in. correct. Die Suppe the washer is full. Unsa ma'am. ஆமா. Uns. The pizza for each Oi. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. ஃபார் வந்தாலே இது அக்குசாட்டிவ்ல பர்சனல் ப்ரோனோமன் எனக்கு உனக்கு, டாட்டிவ்ல வேற மாறும். புரியுதுங்களா? அக்குசாட்டிவ்ல இதுதான் வரும். ஸோ அக்குசாட்டிவ்னா ஃபார் வந்து இந்த ஃபார் ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அக்குசாட்டிவ் தான் எடுத்துக்கும். ஓகே மேம். சரியா? Was möchten Sie spielen Sie so did Dialog. ஸோ இது வந்து என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட என்ன வேணும். இப்போ அது 3 பேர் பேசுவாங்க இல்லைங்களா டயலாக், அதே மாதிரி தான் நீங்க இங்க பேசணும். ஸோ இதே டயலாக் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். möchtenனா would like, உங்களுக்கு என்ன வேணும், what would you like to have, what would you like to eat, what would you like to drink அப்படின்னு கேட்கறதுக்கு was möchten Sie trinken, குடிக்க என்ன வேணும், was möchten Sie essen அப்படி கேட்கலாம். möchten Sie auch etwas essen, ஸோ சாப்பிட ஏதாவது வேணுமா, would you like to have something to eat அப்படின்னு. ஸோ எனக்கு வேணும்னா for mich bitte einen இங்கே ஏதாவது ஒன்று சொல்லலாம். pommes mit salami, இல்லை eine Tomatensuppe, for mich bitte eine Tomatensuppe. புரியுதுங்களா? இல்லைன்னா ich hätte gern. இந்த hätte gernன்றது வந்து ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ich hätte gern. for mich bitte கூட பொலைட் தான், ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பொலைட்டு ich hätte gern. So ich hätte gern einen Fisch. So Fisch வேணும். இல்லை ich hätte gern eine Suppe. Cola. Ich hätte gern eine Cola. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ich möchte nichts essen-னா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லு, எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த இது வந்து நீங்க 2 பேருமே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். möchten Sie trinken, was möchten Sie trinken, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட கேட்கலாம் was möchten Sie trinken. இல்ல do போட்டு பேசணும்னா was möchtest du trinken.
Möchtest du auch etwas essen? So, சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? Möchtest du auch etwas essen? So, möchtest du etwas essen? ஸோ ட்ரிங்க்னுக்கு அவங்க எதாவது கேட்டதுக்கு அப்புறமா சாப்பிட கூட எதாவது வேணுமான்னு கேட்கும்போது தான் அவுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நார்மலாக சாப்பிட எதாவது வேணுமான்னு கேட்கும் möchtest du etwas essen? சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பேசிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெட்சாலன் இன் ரெஸ்டாரண்ட் இப்போ பே பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ பே பண்ணணும். ஹோரன்சி und ஆர்டன்சி டென் டியலோக் வேர் ஜாக்ட் வாஸ், யார் என்ன லைன் இந்த ஃப்ரேஸ் எல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். காஸ்ட்னா கெஸ்ட்டு, கெல்னர்னா வெயிட்டர், வெயிட்டர் சொல்கிறாங்களா கெஸ்ட்டு சொல்கிறாங்களா இந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Entschuldigung, können wir bitte zahlen? Einen Moment bitte. So, zusammen oder getrennt? Zusammen. Das macht dann 25,30 Euro. Stimmt so. Danke. ஓகே, கேட்டுட்டீங்களா? Entschuldigung, können wir bitte zahlen? Einen Moment bitte. So, zusammen oder getrennt? Zusammen. Das macht dann 25,30 Euro. Stimmt so. Danke. ஸோ கெஸ்ட் என்ன சொல்றாங்க? Entschuldigung, können wir bitte zahlen? Entschuldigung. படிங்க. Einen Moment bitte. Zusammen. einen Moment bitte சொல்லிட்டு அதுக்கப்புறம் zusammen order get rent அப்படின்னு கேக்குறாங்க. கெல்லர் வெயிட்டர் கேக்குறாங்க. சுசாமன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னா பில் போடவா இல்ல தனித்தனியா பில் போடணுமான்னு, செப்பரேட்டா, டுகெதர் ஆர் செப்பரேட்? das müssten. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு? காஸ்ட் zusammen. அதுக்கப்புறமா வெயிட்டர் சொல்றாரு இவ்வளவு ஆச்சுன்னு. தஸ் மார்க் படிங்க. Das macht dann 25 Euro 30. நம்பர்ஸ் எல்லாம் மறந்துச்சா? இல்ல மேம், அந்த ஐரோ வந்து நடுவுல சொல்லணும். 25 Euro 30. So danke. Stimso அப்படின்றதுக்கப்புறம் danke. Stimso ஃபர்ஸ்ட், அது கடைசியில danke. Stimsoன்னா keep the change. ஸோ இங்கே எப்படி டிப்ஸ் கொடுக்குறது? ட்ரிங்கல் கேபன் டிப்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, வெயிட்டர் வந்து இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் 20 Euro கொடுத்துட்டு ஸ்டிம்ஸோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கீப் த சேஞ்ச் அப்படின்னு. இல்லைன்னா 1790 euros ஆயிருக்கு அப்படின்னா இவர் என்ன 19 euros மாற்றுங்க, மேக் இட் ஆஸ் 19 ப்ளீஸ் அப்படின்றாங்க. டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம டிப்ஸ் கொடுக்குறது ட்ரிங்கல் கேபன். இந்த ஆடியோவும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. Gut gesagt. Trinkgeld geben. Das macht 18,90 Euro. Stimmt so. Das macht 17,90 Euro. 19 bitte. Machen Sie 19 Euro bitte. Danke. ஓகேவா?
இப்போ இந்த டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். Entschuldigung, kann ich bitte zahlen? இப்போ தனியா நம்ம மட்டும் ஒருத்தர் மட்டும் போயிருக்கோம் ஹோட்டலுக்குன்னா நான் பே பண்ணலாமான்னு கேட்குறது. Kann ich bitte zahlen? Natürlich. ஸோ நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன வாங்கினோம் எல்லாமே டோட்டலாக சொல்லிட்டு இவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் மாக்கன்சி ஆக்சன் ஆயிரும். ஸோ அவங்களோட டிப்ஸோட சேர்த்து நம்ம சொல்லணும் இந்த இந்த அமௌண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ டாங்க இதுதான் சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? Okay. Okay. Next, wie war das Abendessen? Hören Sie das Gespräch von Lila und Caro. Welche Aussagen sind richtig? Kreuzen Sie an. ஸோ இவங்க வந்து அவங்க யானும் லீலாவும் கஃபேக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ லீலாவோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதை பற்றி லீலா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை எது ட்ரூ அதை மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். Okay. Okay, ma'am. Hallo Lela, hier ist Caro. Hi Caro, wie geht's? Super, und dir? Wie war das Essen mit Jan? Ist das Restaurant toll? Also, der Abend war super. Das Essen war nicht so gut, aber es war billig. Was? Ist das Figaro nicht teuer? Das Figaro schon, aber wir waren nicht dort. Wir waren im Café Europa. Warum das denn? Jan hatte Tobi, seinen Hund, dabei. Und im Figaro sind Hunde verboten. Das ist ja schade. Und wie war es im Café? Naja, das Essen war okay, aber die Pizza war kalt. Und die Getränke waren warm. Aber der Kellner war nett. Oh je, hattet ihr denn Spaß? Ja, zuerst hatten wir so Hunger und der Hund hatte Durst und war nervös. Aber dann war es schön. Jan ist sehr lustig und wir hatten viel Spaß. Das klingt gut. Wann trefft ihr euch wieder? Heute leider nicht. Aber am Wochenende. Da gehen wir spazieren. Mit Tobi in den Park. Da sind Hunde nicht verboten. ஓகேவா? என்ன ஆச்சு? ஃபாலோ பண்ண முடியலையா? புரியல ma'am. ஆமா. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எனி எக்ஸாம் ஒருவேளை ரீடிங்கா இருக்கட்டும் இல்ல லிசனிங்கா இருக்கட்டும் முதல்ல இந்த கொஸ்டின்ஸை படிங்க. இது படிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். 2 பேரும் படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட். Okay. ஓகேவா? Okay, ma'am. Hallo Lela, hier ist Caro. Hi Caro, wie geht's? Super, und dir? Wie war das Essen mit Jan? Ist das Restaurant toll? Also, der Abend war super. Das Essen war nicht so gut, aber es war billig. Was? Ist das Figaro nicht teuer? Das Figaro schon, aber wir waren nicht dort. Wir waren im Café Europa. Warum das denn? Jan hatte Tobi, seinen Hund, dabei. Und im Figaro sind Hunde verboten. Das ist ja schade. Und wie war es im Café? Naja,
das Essen war okay, aber die Pizza war kalt. Und die Getränke waren warm. Aber der Kellner war nett. Oh je, hattet ihr denn Spaß? Ja, zuerst hatten wir so Hunger und der Hund hatte Durst und war nervös. Aber dann war es schön. Jan ist sehr lustig und wir hatten viel Spaß. Das klingt gut. Wann trefft ihr euch wieder? Heute leider nicht. Aber am Wochenende. Da gehen wir spazieren. Mit Tobi in den Park. Da sind Hunde nicht verboten. ஓகேவா? சரி விடுங்க. யான் und Leela waren im Restaurant. True or false? True, ma'am. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கா போனாங்க? நோ மேம் கஃபேக்கு தான் போயிருந்தாங்க. காஃபேக்கு தானே போனாங்க. Abendessen war sehr lecker. டின்னர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, டெலிஷியஸா இருந்துச்சுன்றாங்க. நோ மேம். ஓகே. லீலா ஹார்ட் கைனன் ஹுங்கர், அவங்களுக்கு பசிக்கவே இல்லைன்றாங்க. யா மேம் காஃபி மட்டும் தான் குடிச்ச சொன்னாங்க. இல்லையா? Hallo Lela, hier ist Caro. Hi Caro, wie geht's? Super, und dir? Wie war das Essen mit Jan? Ist das Restaurant toll? Also, der Abend war super. Das Essen war nicht so gut, aber es war billig. So, Essen war nicht gut அப்படின்ட்டாங்க. So, ஃபுட் அவ்வளோ நல்லா இல்லைன்ட்டாங்க. Was? Ist das Figaro nicht teuer? Das Figaro schon, aber wir waren nicht dort. Wir waren im Café Europa. Warum das denn? Jan hatte Tobi, seinen Hund, dabei. Und im Figaro sind Hunde verboten. Das ist ja schade. Und wie war es im Café? Naja, das Essen war okay, aber die Pizza war kalt. Und die Getränke waren warm. Aber der Kellner war nett. Oh je, hattet ihr denn Spaß? Ja, zuerst hatten wir so Hunger. So, ரொம்ப பசிச்சதுன்னு தானே சொன்னாங்க. இங்க வந்து Yes. பசிக்கலன்னு இருக்கு. ஓகேவா? Und der Hund hatte Durst und war So, Hund hatte Durst. So, எதுக்கு தாகமா இருந்துச்சு? Durstனா தாகம். So, இது true. nervös. Aber dann war es schön. Jan ist sehr lustig und wir hatten viel Spaß. So, இப்போ Jan war lustig, wir hatten viel Spaß. இது true. Das klingt gut. Wann trefft ihr euch wieder? Heute leider nicht. So, இன்னைக்கு Jan trifft Jana heute wieder அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு heute nicht அப்படின்ட்டாங்க. So, இதுவும் false. Aber am Wochenende, da gehen wir spazieren. Mit Tobi in den Park. ஆனா வீக்கெண்ட் வந்து பார்க்குக்கு போறோம் அப்படின்னு இருக்காங்க. So, sie gehen zusammen in den Park. அது வந்து வீக்கெண்ட்ல நடக்குது. இங்க வீக்கெண்டா வீக் டேஸ் அது எதுவுமே கேட்கல. ஸோ இது ட்ரூ. ஓகேவா? இப்போ ப்ரிட்டாரிட்டம்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம்னா ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹாபனும் ஜைனும். ஹாபன் வந்து என்னவா யூஸ் ஆகும்? ஹாட்டன் ஆயிடும். இஷ் ஹட்டன்னா ஐ ஹேட், இஷ் வார்னா ஐ வாஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேபன் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இஷ் வார் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து இஷ் பின் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல வந்து இஷ் வார். So das Restaurant war nett und das Essen war nicht gut. So food வந்து not good. Das Essen war nicht gut. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கைனன் ருஸ்ட் ஹாபன், ஹாபன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இஷ் யாருக்கு ஆக்சுவலி ஹுண்டு டாகுக்கு தானே தாகமா இருந்துச்சு. ஆமா மேம். ஹார்ட் துஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஜி ஹார்ட்
ஹுங்கர். பசியா இருந்துச்சுன்னா ஹுங்கர். ஜி ஹாட்ட ஹுங்கர். பசிக்கல அப்படின்னா ஜி ஹாட்ட கைனன் ஹுங்கர்னு போட்டுக்கணும். keinen Hunger. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லணும்னா ஜி ஹாட்டன் ஃபீல் ஸ்பாஸ். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஜி ஹாட்டன் ஃபீல் ஸ்பாஸ். இல்லைன்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணலைன்னா ஜி ஹாட்டன் கைன் ஸ்பாஸ். ஃபீலுக்கு பதிலாக கைன் போட்டுடலாம். கைன் ஸ்பாஸ் என்ஜாய் பண்ணல அப்படின்னு. சரிங்களா? Okay, ma'am. அப்புறம் தஸ் எதை பத்தி சொல்லியிருந்தாங்க வேற? எஸ்என் பத்தி கொடுத்தாச்சு. ட்ரிங்க்ஸ் கூலாவே இல்லை அப்படின்னாங்கல்ல. கெட் ட்ரங்க் வார் வார்மா இருந்துச்சு. கூலிங்கா இல்லை. வார் வார்ம். தஸ் எஸ்என் வார் பில்லிஷ். பில்லிஷ்னா ரொம்ப சீப்பா இருந்துச்சு, கம்மி. இல்லைன்னா டாயர் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல இது யூஸ் பண்ணும். சரிங்களா? Okay, ma'am. ஸோ இதை வச்சு நீங்க இன்னுமே நீங்க சென்டென்ஸ் எழுதுங்க. மறுபடி எழுதின சென்டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஏதாவது புதுசா ஹார்ட்னு வார் வச்சு நீங்க ஏதாவது எழுதணும்னா கூட எழுதுங்க. சரிங்களா? Okay, ma'am.